சிஎஸ்கே அணியிலிருந்து வெளியேறிய சிவம் துபே மெகா ஏலத்தில் பங்கேற்பு. அதாவது இந்தியாவில் நடைபெற்று முடிந்த 2024ஆம் ஆண்டிற்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் சாம்பியன் பட்டத்தை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது கைப்பற்றி அசத்தியது. அதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு சாம்பியன் பட்டத்தை வென்ற சிஎஸ்கே அணி மீண்டும் சாம்பியன் பட்டத்தை வெல்லும் முனைப்போடு எதிர்வரும் 2025ஆம் ஆண்டிற்கான சீசனுக்காக தயாராகி வருகிறது. அந்த வகையில் இந்த ஐபிஎல் தொடருக்கு முன்னதாக இந்த ஆண்டு இறுதியில் மெகா ஏலம் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாகவே சில முக்கிய வீரர்கள் டிரேடிங் முறையில் அணிமாற்றம் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதேபோல் கடந்த சீசனில் குஜராத் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவை மும்பை அணி பெரிய விலை கொடுத்து டிரேடிங் செய்தது அனைவரது மத்தியிலும் பேசப்படும் விஷயமாக மாறியிருந்தது. அதேபோன்று அடுத்த ஆண்டிற்குள் சென்னை அணியிலிருந்து சிவம் துபே டிரேடிங் செய்ய வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. மேலும் இதுவரை ஐபிஎல் வரலாற்றிலேயே சென்னை அணி ஒரே ஒரு வீரராக ராபின் உத்தப்பா மட்டும்தான் டிரேடிங் முறையில் வாங்கியுள்ளது. மற்றபடி எந்த ஒரு வீரரையும் டிரேடிங் முறையில் வாங்கியதோ வெளியேற்றியதோ கிடையாது. இந்த நிலையில்தான் எதிர்வரும் 2025 ஐபிஎல் தொடருக்கு முன்பாகவே சிஎஸ்கே அணி சிவம் துபேவை டிரேடிங் செய்ய அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஒருவேளை சிவம் துபே ட்ரேட் செய்யப்படும் பட்சத்தில் நிச்சயம் ராஜஸ்தான் அல்லது டெல்லி அணிக்காகத்தான் ட்ரேட் செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராஜஸ்தான் அணியில் சஞ்சு சாம்சனும் டெல்லியில் ரிஷப் பந்த் ஆகிய இருவரில் ஒருவரை வாங்குவதற்காகத்தான் இந்த ட்ரேட் நடக்கும். குறிப்பாக தோனிக்கு அடுத்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சென்னைக்கு வேண்டும் என்பதனால்தான் அந்த முடிவை சிஎஸ்கே எடுத்துள்ளது. அவர்கள் இருவரை தவிர்த்து வேறு எந்த வீரருக்காகவும் சிவம் துபேவை சிஎஸ்கே அணி ட்ரேட் செய்யாது. ஒருவேளை இந்த ட்ரேட் சாத்தியமாகும் பட்சத்தில் சிஎஸ்கே அணி இரண்டாவது வீரராக ஒருவரை ட்ரேட் செய்து பெரிய மாற்றத்தை அளிக்கும் என்பதும் உறுதி. இதனால் சிஎஸ்கே அணியில் இருந்து சிவம் துபே வெளியேற உள்ளதாகவும் மெகா ஏலத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் மெகா ஏலம் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்றும், ஏனென்றால் குறிப்பாக அந்த ஏலத்தில் சிஎஸ்கே தக்க வைக்கும் வீரர்களை பொறுத்தும் தோனி இந்த சிஎஸ்கே அணியில் விளையாடுவாரா என்பதே கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. அதன் பேரிலேயே சிவம் துபே சிஎஸ்கே அணியில் நீடிப்பாரா என்பதும் உறுதி செய்யப்படும். எதுவாக இருந்தாலும் மெகா ஏலம் நடைபெறும் போது இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்றும், ஆனால் அதற்கு முன்பாகவே ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் இந்த தகவல் பல்வேறு சிஎஸ்கே ரசிகர்களை பதட்டமடைய வைத்து வருகிறது.